த்ரெட் சுட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஐயோ வந்து வச்சோம் நான் தெரியுது. Hello everyone, this is Catful Twins. So இன்னைக்கு வந்து நாளைக்கு நாங்கள் காலேஜ் போகிறதுனால இன்னைக்கு வந்து ஒரு vlog பார்க்க போகிறோம். எப்படி நாங்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் டே இன் மை லைஃப் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் இன் செகண்ட் இயர் பார்க்க போகிறோம். நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தர்ஷினி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா. எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியா தாரு? ஹாய் அண்ணா. ஸோ நம்மளுக்கு வந்து நாளைக்கு காலேஜ் டே வந்து படிச்சு ரீஓப்பன் பண்ணுறாங்களா. ஸோ அதனால நம்ம வந்து சீரியஸாக அடுக்கும் போது தான் தெரியுது இந்த பொண்ணு த்ரெட்டு சுட்டிருக்காங்க எக்ஸாமில். லாஸ்ட்டாக எக்ஸாம் அப்போ வச்சது த்ரெட்டு சுட்டுட்டு வந்திருக்காங்க. த்ரெட்டெல்லாம் சொல்ல அவங்க 2 த்ரெட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால நான் ஒரு த்ரெட்டை பத்திரமா இருக்கட்டும்னே எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னே த்ரெட்டு சுடுவான்னு சொல்லுவான்னு கூட அதுதானே ஸ்ரீ. சரி வாங்க நம்ம அடுக்கலாம். என் பேக் ரெட் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்குல்ல. இது வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஸோ வந்து இதுதான் என்னோட பேக். இதுல வந்து நான் பேக் பண்ண போறேன். ஸ்கூலுக்கு போகும்போது என்னமோ தெரியல, இது மாதிரி புது பேக் வாங்கி கொடுக்கும்போது ஜாலியா இருக்கும். ஆனா காலேஜுக்கு போகும்போது அவ்வளோ ஜாலியா இல்லை. நான் தெரியுது என்னங்க நான் தெரியுது. Oh my god, ஒரு சென்ட் அடி போவாங்க. ஒரு மாதிரி துணியெல்லாம் ரொம்ப நாள் வச்சிருந்தா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்னா அந்த மாதிரி ஸ்மெல். போட்டு வாசனை பிங்க் கலர், பிளாக் பிங்க் மாதிரி இருக்குல்ல, பிளாக் பிங்க். I like that. ஐயோ கேமரா உடைச்சேன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு என் வாட்டர் பாட்டில் காட்டுறேன். என்னன்னா எங்கள் வாட்டர் பாட்டிலோட நிலைமை இதான். எங்களுக்கு ஆக்சுவலி 2 பாட்டில் இதே மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபேர்வெல் மாதிரி வைப்பாங்களே, அந்த மாதிரி வச்சப்போ இந்த பாட்டில் வந்து எங்களுக்கு ஓசியில் கொடுத்தாங்க. ஸோ 2 கொடுத்தாங்க. அதனாலையும் என்னமோ தெரியல இந்த பாட்டிலை நான் மதிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பொறுப்பு கம்மியாக, அதனால இந்த மாதிரி இன்னொரு பாட்டில் இருக்கும், அதை தொலைச்சிடான்ட்டேன். அடுத்த நாள் போய் பார்த்தா அது காணும். சரி ரெக்கார்ட் ரூமில் போய் கேட்கலான்னு பார்த்தா அதையும் காணும். சரி நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து ரீசெண்டாக லீவில் கோவம் வந்துச்சு, இப்படி தூக்கி போட்டேன் பாருங்க, இப்படி சொட்டையாக ஆயிடுச்சு. சரி புது பாட்டில் கேட்டால் எங்கே நம்மளை திட்ட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு இதிலே வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் உடைச்சேன், அதனால நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் திட்டு வாங்குவாங்கல்ல. சரி அதனால இந்த பாட்டிலே வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட நிலவரம் இப்போதைக்கு. ஸோ ஐ கைஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து அழகாக ஒரு இடத்துல செட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் மீஷோலேருந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்குவோம். இந்த ஸ்டாண்ட் இப்போ வந்து உடைச்சோம். அது எப்படியோ கஷ்டப்பட்டு இப்போ செட் பண்ணி நிற்க வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு பயமா இருக்கு. கூட ஒரு 15 நாளே உடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உடஞ்சிச்சு. இப்போ வந்து எப்படியோ நூல்லாம் சுற்றி ஏதோ பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, எதுக்காக இப்போ இது பண்றீங்க? காலேஜ் ப்ரிப்பரேஷன் vlog. நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே vlog வேணும். என் பேக்குள்ள இருக்க சீக்ரெட்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. நான் பாப்போமா? ஆன் பண்ணிட்டியா? இந்த ஜிப்பை ஓபன் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள ஒரு பெரிய மேட்டர் சோ வந்து என் பேக்ல நான் சொல்றேன். என் பேக்ல வந்து இந்த நோட் இது வந்து ப்ரீஷியஸ் ஆன நோட். அழகா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும். இத நீங்க பாத்திருப்பீங்க. இது வந்து எங்க ஃப்ரெண்ட் வந்து எங்க பர்த்டேக்கு கொடுத்தாங்க. க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். சோ அவ எங்க பர்த்டேக்கு கொடுத்தாங்க. அழகா இருக்குல்ல? அதுதான் இது அவ்வளவு கொடுத்தா. இதுக்குள்ளதான் வந்து அந்த நோட் ஆக்சுவலி இருந்துச்சு. இந்த மாதிரி கியூட்டான ஸ்டஃப்ஸ்லாம் இருக்கு. இது வந்து நான் காலேஜுக்கு எடுத்து போவேன். எங்கெல்லாம் தொலைச்சிட்டேனா எனக்கு பயமா இருக்கும். என் ஃப்ரெண்ட் கொடுத்தா வந்து எங்க பேச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இது வந்து அனஸ்தி எடுத்துட்டு போறேன்னா ஆக்சுவலி நான் எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து இது ஏதாவது தொலைஞ்சிச்சு இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னு எனக்கு கஷ்டமா இருக்கும். அவளுக்கு அதுக்குலாம் கவலை இல்லை, அவள் வந்து பத்திரமா வச்சுப்பேன்னு சொல்றான். ஸோ வந்து நம்ம வந்து பொறுப்புள்ள பொண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நீ சொன்னேன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, யார் இந்த ஒன்னோட நான் பொறுப்பு. சரி ஓகே, இது வந்து தனஸ்தி பொறுப்பே இல்லாத பொண்ணுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காம கீழே கமெண்ட். பிளாக் பிங்க் மாதிரியே இருக்கும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேக் வந்து பிளாக் பிங்க், என் பேக் பிளாக் பிங்க் பேக். நீங்களே பிளாக்லாம் பிளாக் பிங்க் பிடிக்கும். கமெண்ட் பண்ணுங்க. இது கேர்லியா இருக்கு. இது பாருங்க, இது யூனிக்கா இருக்கு. பார்க்கவே டிசைனே புதுசா இருக்கு. புதுசா அந்த பையன் தெரியாதா? அப்ப சைடு கட் வைக்கலாம்.
நாங்கள் வந்து ஐடி கார்டு துவைக்க போகிறோம். எங்களுக்கு தெரியும் எங்கள் முகத்தில் நாங்கள் காட்ட மாட்டோம் ஐடி கார்டு. நாங்கள் ரொம்ப நல்ல பசங்க ஐடி கார்டு நீ சொல்லக்கூடாது. நாங்கள் ஆக்சுவலி வந்து ரொம்ப 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 சோம்பேறிங்க. நாங்கள் 12th படிக்கும் போதே வந்து எங்களுக்கு வந்து எங்கள் ஐடி கார்டு வந்து பீச் பிங்க் கலர்ல இருக்கும் வந்து. ஸோ வந்து பச்சை அதில் அழுக்கப்பட்டா தெரியும். நாங்கள் வந்து துவைக்கவே மாட்டோம், அப்படியே அழுக்கா இருக்கும். எங்கள் ஃப்ரெண்டும் அப்படிதான் இருந்தா. திடீர்னு ஒரு நாள் வந்து துவைச்சிட்டு வந்துட்டா. ஏன் நீ துவைச்ச அப்படின்னு கேட்டு எங்களை விட்டு எப்படி துவைப்பேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஐடி கார்டுலாம் எங்களுக்கும் சேர்த்து துவைச்சு எடுத்துட்டு தந்தா. அதுவும் ஒரு நாள் வந்து துவைச்சு தந்தா, இன்னொரு நாள் எனக்கு துவைச்சு தந்தா. அந்த மாதிரி நாங்கள் எங்கள் ஐடி கார்டை கூட நாங்கள் துவைக்க மாட்டோம், எங்கள் ஃப்ரெண்டு தான் துவைச்சு தருவா. ஆனால் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் ஏன் துவைக்கிறோம், வேற காலேஜ் சேர்ந்த காரணத்தினால அவரை தோச்சோம். ஆமா இங்க தோச்சு தர யாரும் இல்லை. சரி விடு, ஃபீல் பண்ணாத தானே ஸ்ட்ரீட். சரி ஓகே, இதெல்லாம் உங்களோட மலரும் நினைவுகள். ஸோ வந்து நாங்கள் இதை துவைக்க போகிறோம். அப்புறம் துவைக்கலாம். சும்மா இப்படியே துவைச்சா இதுவாயிடும். நீ ஃபர்ஸ்ட் பேக் துவைச்சிடலாம். ஒன்றும் இல்லை, ஒரு பவுச் ஒரு அவ்வளோதான். காலேஜ்ல 14 இதுதான் வந்து என்னோட பவுச். இது வந்து நான் எப்பயோ வாங்கின பவுச். இது வந்து நான் போன செமஸ்டர் அப்போ மூடி வச்சது ஃபர்ஸ்ட் இயர்ல. இப்போதான் இதை நான் ஓபன் பண்ண போறேன். நீங்க செகண்ட் இயர் போயிட்டு நாங்கள் செகண்ட் இயர் போயிட்டு இதான் காலேஜ் என்ன பண்ணுது. அதான் செகண்ட் இயர். சரி என்ன இருக்குன்னு காட்ட போச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த சைடு வந்து நான் கால்குலேட்டர் வச்சிருக்கேன். நானும் கால்குலேட்டர் இருக்கும். ஸோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட் நாங்கள். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்னா டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட். மேக்ஸ் வரும். ஸோ மேக்ஸ் கால்குலேட்டர். ஸோ இந்த பக்கம் வந்து ஸ்கேல் தவிர மற்ற இல்லை. அதாவது பென், பென்சில், இரேசர் மட்டும் இருக்கும். ஷார்ப்னர் இருக்காது. ஸ்கேல் இருக்காது. பக்கத்தில் வாங்கிக்கலாம். சரி பேக்ல ஓபன் பண்ணி எந்த ஜிப்ல வைக்கலாம். இதுல இருக்கதே என்ன காமெடினா, இங்க ஒரு ஜிப் இருக்கு, இங்க ஒரு ஜிப் இருக்கு. அண்ட் இதை ஓபன் பண்ணா இந்த இடத்துல ஒரு ஜிப் இருக்கு. இங்க வந்து அப்படி பார்த்தா நம்ம ஒரே ஒரு ஜிப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஜிப்ல தான் நான் வைக்க போறேன். ஏன்னா நான் சோம்பேறி. இதை கழட்டி இதை ஓபன் பண்ணி இதுக்குள்ள இருக்க ஜிப்பெல்லாம் வந்து வைக்கிற அளவுக்கு வெளியே கொடுத்துருக்காங்க 2 ஜிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உள்ள பாத்தீங்கன்னா கியூட்டா இருக்குல்ல. எதுலயே இருக்கு கியூட்டா. இந்த மாதிரி சின்ன வயசுல ஸ்கூல் பேக் வாங்கும்போது எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டு அப்ப வாங்கி தர மாட்டாங்க. ஆனா இப்ப வாங்கி தந்துதான் என்ன பண்றது. ஸோ இது வந்து என்னோட ரஃப் நோட்டா எடுத்துட்டு போறேன். ஆக்சுவலி நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு மார்னிங் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. நாங்கள் எழுதவே மாட்டோம் மார்னிங் டெஸ்ட். அதனாலதான் இந்த நோட் இப்போ வரைக்குமே, அதாவது எப்படி சொல்றது, என்னைக்காவது மாட்டிக்க கூடாதுன்னா சும்மா லைட்டா புக் பண்ணி காப்பி எடுக்கலாம். அந்த மாதிரி அதுவும் புக்கு பத்தலாம் இல்லை. நான் ஏதாவது எழுதுவேன் டெஸ்ட், சும்மா மார்னிங் டெஸ்ட்டை மாட்டிக்க கூடாதுன்னு. சரி, அதாவது நாங்களே ஏதாவது எழுதுவோம் சும்மா. ஸோ வந்து அந்த நோட் இப்போ வரைக்கும் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் பேஜ் மட்டும் கொஞ்சம் பின்னாடி கிறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் பேஜ் வச்சிருக்கேன். இந்த நோட்டை காமெடி கூட கேளுங்க. இந்த நோட்டு கூட எங்க ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு அட்டை போட்டு கொடுக்குறேன். அந்த நோட்டு கூட ஆக்சுவலி நான் வந்து நோட்டுக்கு அட்டை எல்லாம் போடுவேன். எப்பயாவது புக்கு மட்டும் போடுவோம், அவ்வளவுதான். நோட்லாம் வந்து அட்டை போட மாட்டோம் மோஸ்ட்லி. இது கூட எங்க ஃப்ரெண்டு எங்களுக்காக போட்டு தந்தாங்க. இவ்வளவு நோட்டு தொலைச்சிட்டா பொருட்டே இல்ல. சரி சரி போதும். ஸோ இந்த நோட் வந்து ரஃப் நோட்டா யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இது அழகா காலேஜ்ல இதெல்லாம் சொல்லுவோம். நாங்க அப்புறமா சொல்லுவோம். நிறைய பொருள் தொலைப்பாங்க அவ்வளவு. அதெல்லாம் இந்த ஒரு ஜென்ரல் ஒரு விஷயம் இதெல்லாம் எல்லாருமே பண்றது தானே. சரி ஓகே, இந்த மாதிரி அட்டை போட்டு கொடுத்தா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதுதான் என்னோட ரஃப் நோட் வந்து டைரி. நானுமே டைரி தான் யூஸ் பண்ணேன். ஃபுல்லா யூஸ் பண்ணி எனக்கு காலி பண்ணிடுவேன். டைரி நான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஓகே. இது ரொம்ப மொக்க போடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பேக் பண்ணி வச்சுட்டோம். ஐயோ மெயின் மேட்டர் நம்மளோட பர்ஸ். ஓ இதுதான் எங்களோட பர்ஸ். நான் இது எந்த ஜிப்ல வைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஸோ வந்து இந்த பர்ஸ் வந்து இந்த வந்து கியூட்டா பாம்பாம் இருக்கும். அப்புறம் இங்க ஒரு கிச்சன் படிச்சுக்கோம். இது வந்து சிங்கப்பூர் கிச்சன். இது வந்து எங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு வந்து எங்க தாத்தா கொடுத்தது. எங்க தாத்தா எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ வந்து சிங்கப்பூர் லாங் ஸ்டோரி, லாங் ஃபிளாஷ்பேக் ஸ்டோரிஸ் டைப்ஸ். சரி போட்டோம். சரி உள்ள எவ்வளவு காசு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து அவ்வளோ காசு வச்சுக்க மாட்டேன். மேக்ஸிமம் இது பர்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 80 rupees இருக்கு. 80 rupees இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பலேஸ் எப்பயும் நாங்க கடைசில சாப்பிட போனப்போ இந்த காசு பேலன்ஸ் உள்ள இருக்கு. அவ்வளோதான் 80 rupees இருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து எந்த நம்ம பேக் ஃபுல்லா பேக் பண்ணி நாங்கள் பேக் பண்ணி முடிச்சோம். சரி போடல பேக் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்னன்னா ஐடி கார்டு துவைக்கணும். ஆமா ஐடி கார்டு துவைச்சிட்டு நாளைக்கு காலையில வந்து நான் வந்து நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாசா போதியா பார்த்தோம்னா எங்களுக்கு நல்லது. ஆமா நீங்க நிறைய வாட்டி பாருங்க வீடியோ. ஓகே ஓகே அவ்வளவுதானா? ஓகே பாய்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.